ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போச்சே. நம்ம பாவு பஜ்ஜி செய்கிறது வந்து இவ்வளோ சிம்பிளாக. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து நார்த் இண்டியன் ஃபேமஸுங்க. இது வந்து வாங்க பார்த்துடலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 2 பீஸ் வந்து நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். இதுக்கு மெயின் வந்து பட்டர் தான். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த டேஸ்ட் நமக்கு வந்து அந்த பாவு பஜ்ஜி நார்த் இண்டியன் டேஸ்ட்டை கொடுக்குறதே இந்த பட்டர் தான். 2 பீஸ் பட்டர் சேர்த்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து நல்லா ஆயில் வந்து ஆயிலும் பட்டரும் நல்லா லைட்டாக சூடாகி வர்றப்போ நான் வந்து பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் ஒரு வெங்காயம் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஏன்னா அந்த அப்போ தான் வந்து நமக்கு வதங்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கப்போ ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி அதை வந்து நம்ம நல்லா நீங்கள் வதக்கிடுங்க. இவ்வளோ நாளாக வந்து நம்ம வெளியில் தான் போய் பாவு பஜ்ஜி அப்படின்னாலே ஐயோ வீட்டில் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே நினச்சிட்ருப்போம். வீட்டில் ஈஸியாக செய்யலாம். அப்புறம் வந்து ஒரு குடமிளகாயை வந்து நம்ம வந்து நல்லா குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதையும் ஃபஸ்ட்டு 2 பீஸ் பட்டர் சேர்த்துருக்கேன், 1.5 ஸ்பூன் ஆயில், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது நீளமாக, ஒரு குடமிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணது, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதையும் நம்ம வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். ஏன்னா இதோடைய அளவுகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நமக்கு அந்த வெளியில் கிடைக்கிற அதே டேஸ்ட் வந்து நமக்கு அப்படியே சேமாக வரும். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம். இது வந்து அந்த வாசனைக்கு வந்து இந்த ஜீரகம் சேர்க்குறப்போ இதோடைய வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காண்டி 1/2 ஸ்பூன் வந்து 1/2 டீஸ்பூன் அந்தளவுக்கு எடுத்துக்கிறோங்க. நல்லா வந்து இது வந்து லைட்டாக செவந்து, இது வந்து கருகி வர தேவையில்லை, செவந்து வந்தாலே போதும். நீங்கள் வந்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய். இது வந்து நமக்கு வந்து கலரிங், அதில் லைட் மைல்டு காரம், இது 2மே வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்காண்டி வந்து நான் வந்து காஷ்மீர் வந்து மிளகாத்தூள் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள். இதையும் நம்ம வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து இது அந்த ஆயில் அந்த பட்டர்லேயே வந்து நம்ம இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா ஈவனாக வந்து வர்ற மாதிரி அந்த பச்சை சுமல் வந்து போகிற அளவுக்கு நீங்கள் வந்து கிளறிக்கிறங்க. கிளறிட்டு நம்ம குக்கரை ரிவல்ஸில் அந்த மூடியை வந்து ரிவல்ஸில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து விட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லா ஹீட்டாகி அப்படியே மெல்ட் ஆகி வரும். அதுக்கப்புறம் நான் வந்து 2 பெரிய தக்காளி அதை வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, ஏன்னா அந்த எல்லாமே வந்து நம்ம கரண்டி வச்சு அப்பப்போ கிளற தான் வந்து அது நல்லா ஈவனாக வந்து வதங்கி வரும். அதுக்காண்டி தான் அடிக்கடி கிளறது. அதை வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அந்த தக்காளி போட்டுட்டு 2 நிமிஷம் விட்டுருங்க. அது அந்த ஹீட்லேயே வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி அந்த பட்டர்லேயே வெந்து வரும். வெந்து வர்றப்போ லைட்டாக வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்போதைக்கு இது வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறதுக்கு நம்ம தேவையான உப்பு வந்து சேர்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து வதங்கி வரும். அந்த வந்து உப்பு வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம், நம்ம வந்து லாஸ்ட்டாக செக் பண்ணி சேர்த்துக்கலாம். அதனால் இப்போதைக்கு வந்து வதங்கிறதுக்கு நான் வந்து உப்பு சேர்த்து கிண்டி விட்டுட்டு, ஒரு பீட்ரூட் வந்து நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, தோலை சீவிட்டு. அதையும் நம்ம வந்து அது கூட சேர்த்துக்கலாம். 2 பெரிய கேரட், அதையும் நான் வந்து தோல் சீவிட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். 1 கப்பு வந்து பச்சை பட்டாணி, காஞ்ச ஊற வச்ச பட்டாணி இல்லைங்க, நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பச்சை பட்டாணி. அப்புறம் வந்து 2 உருளைக்கிழங்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். இதே எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ஈவனாக மசாலா வந்து எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா வந்து நம்ம வந்து கிளறி விட்டுறலாம். கிளறப்ப வந்து அப்போ தான் வந்து அந்த உப்பு காரம் இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஈவனாக வதங்கி வரணும். அப்போ தான் இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம சமைக்கிறதுல தான் இருக்குது. ரொம்ப நிதானமாக பொறுமையாக வந்து அடுப்பை மீடியமில் போட்டு நீங்கள் வந்து கிளறி விடுங்க. எந்த ஒரு டேஸ்ட்டுமே நம்ம வந்து பொறுமையாக சமைக்கிறப்போ அது உண்மையாகவே அருமையான டேஸ்ட்டாக வரும். அதனால் நீங்கள் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து அது மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த கிரேவி ஸ்ட்ரெச்சர் வந்து வராது. அதனால் நம்மளுடைய அந்த காய் வந்து கரெக்டாக நீங்கள் ஊற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காயும் அந்த தண்ணியும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நல்லா லோ பண்ணிடுங்க. அடுப்பை விசில் போட்டுட்டு லோ பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 விசில் வந்து லோலே இருந்து தான் விசில் வரணும். அப்போ தான் வந்து அது நல்லா நம்ம வந்து இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு இதை வச்சு மதிச்சு விட்றப்போ நல்லா நைஸாக சாஃப்டாக மசிஞ்சு வரும். அதுக்காண்டி லோலே வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் விசிலை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஒரு குறைஞ்சது 5 விசில் அந்த மாதிரி விட்டுருங்க. அப்போ தான் சாஃப்டாக நம்ம வந்து அதை இது பண்ணுறப்பே நமக்கு மசிச்சு விட்றப்ப நல்லா வரும். சாஃப்டாக அப்படியே கிரேவி மாதிரி வரணும். அந்தளவுக்கு எதுவுமே வந்து பட்டாணி இதெல்லாம் எதுவுமே வந்து வேகாமல்
வந்து நம்ம மசித்தோன்னா அது அந்தளவுக்கு வந்து வராது. அதனால் நல்லா வந்து குழைய விட்டுருங்க. குழைய விட்டுட்டு இதை வச்சு இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு இதை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் வந்து ஒரு காய் கூட மிஸ் ஆகிடாமல் நல்லா தேடி பிடிச்சி மசித்து நல்லா நசிக்காது நல்லா ஒரு அடித்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பீஸ் பட்டரை போட்டுட்டு அது கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகட்டும். அது கூட இப்போ நான் வந்து ஒரு 12 பல் பூண்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அந்த ஃப்ளேவர் வந்து வரும். அந்த பட்டரில் அந்த பூண்டு வந்து நம்ம வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிடுங்க. அது நல்லா நமக்கு வந்து சாப்பிட்றப்ப வாயில் தட்டுப்படக்கூடாது. அது நல்லாவே கரைஞ்சிரும் அந்த பட்டர்லேயே வந்து மறுபடியும் நம்ம வந்து வேக வைக்கிறப்ப. அது மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூட நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், அந்த ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக அதே மாதிரி நம்ம பூண்டு எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி அதையும் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிறங்க. அந்த கட் பண்ணுறப்ப தான் அது நல்லா வெந்து வரும். அது மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அது கூட சேர்த்துக்கிறங்க. நான் வந்து ஒரு சின்ன ஒரு கரண்டியில் சேர்க்குறேன். நீங்கள் பெரிய பாத்திரத்தில் கூட சேர்த்துக்கிறங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா நம்ம வந்து வெந்து வரணும். இது வந்து நல்லா செவக்கணும். அந்த எப்படி சொல்கிறது, அந்த வாசம் வந்து அந்த பூண்டும் அந்த வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். மறுபடியும் நம்ம வந்து அது நல்லா வெந்து வர்றப்போ மறுபடியும் ஒரு பட்டர் பீஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் எனக்கு வந்து பத்தலை, அதனால் ட்ரையாக இருக்குது. நான் 2 பீஸ் சேர்த்தோம்னா நமக்கு வந்து அது கரெக்டாக வருது. அதனால் நான் 2 பீஸ் சேர்த்துருக்கேன். சின்ன பீஸாக 2 பீஸ் சேர்த்துருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து பாவு பஜ்ஜி மசாலா, இது வந்து கிடைக்கும், கடையிலே கிடைக்கும். நீங்கள் பாவு பஜ்ஜி மசாலான்னு போய் இப்போ கேட்டிங்கனாலே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா இதுலேயுமே கிடைக்கும். ரொம்ப ஈஸி தான் இது. நமக்கு ஒன்றும் வேலையெல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது. என்ன கொஞ்சம் பொறுமையாக வந்து நம்ம வந்து செய்யணும், அவ்வளோதான். நீங்கள் லீவ் டைமில் இருக்கிறப்ப இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஏன்னா நம்ம கடையில் போய் தேடி பிடிச்சி அது நம்ம வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறப்போ இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மசாலாவை நல்லா வந்து அது பாருங்கள், அந்த வெங்காயம் பூண்டு அந்த மசாலா எல்லாமே இந்த பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த குக்கரில் சேர்த்துக்கலாங்க. குக்கரில் சேர்த்துட்டு அதை நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டுட்டு கஸ்தூரி மெட்டி நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா அதுதான் அந்த டேஸ்ட் வரும், அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அது வந்து நீங்கள் நம்ம பக்கத்தில் வந்து கடையில் வெந்தயக்கீரை இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஒரு நிழல்லே வந்து ஒரு வீட்டு காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதுக்கு தேவையான வந்து தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ரிவர்ஸில் நம்ம வந்து ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து அப்படியே போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுறலாங்க. நல்லா கிளறினப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா அது மைமையாக நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு. பார்க்கவே நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம உப்பு பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் தக்காளி வதக்கிறப்ப போட்டோம். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் நான் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். அதே மாதிரியே நீங்கள் லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறோங்க. உப்பை சேர்த்துட்டு பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம விட்டுறணும். அது நல்லா வெந்து மீடியம்லேயே போட்டு கிளறி விடுறப்ப நமக்கு வந்து அந்த பட்டர் எல்லாமே மெல்ட் ஆகி அந்த காஷ்மீர் மிளகாத்தூளோட கலரு அந்த பட்டர் எல்லாமே வந்து ஒரு நல்லா பார்க்கவே அழகான ஸ்டெச்சரில் அந்த கிரேவி வந்து நமக்கு வந்துடும். அதை எடுத்து நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஏன்னா வந்து குக்கரில் இருக்கிறத விட நம்ம வந்து பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு தோசைக்கல் வச்சிடலாம். தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் நம்ம வந்து பட்டரை வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு நம்ம அந்த பாவு பச்சி மசாலா வச்சுருக்கோம்ல, அந்த பாவு பச்சி மசாலாவை லைட்டாக பரத்தலாக வந்து அந்த தோசைக்கல்லில் நீங்கள் வந்து தூவி விட்டுட்டு கஸ்தூரி மெட்டி லைட்டாக ஒரு கையில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து அதையும் அது மேலே தூவி விட்டுட்டு நம்ம ஒரு பன்னு வந்து நல்லா 2 கட் பண்ணிக்கிறங்க. கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஹீட்டாகி அந்த பன்னு வர்ற மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறங்க. ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறப்ப அந்த சூடோட அந்த ரோஸ்ட்டில் அந்த ஃப்ளேவரோட நம்ம வந்து அதை டிக் பண்ணி சாப்பிட்றப்ப அதோடைய டேஸ்ட்